ராமேஸ்வரம் பகுதியில் உரிய அனுமதியின்றி இயக்கப்படும் வாடகை இருசக்கர வாகனங்களை தடை செய்ய மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதியில் உரிய அனுமதியின்றி சட்டவிரோதமாக இயக்கப்படும் வாடகை இருசக்கர வாகனங்களை தடை செய்யவும், ஆட்டோ தொழிலாளிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க கோரியும் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் அனைத்து ஆட்டோ ஓட்டுநர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பாளர் CR செந்தில்வேல் தலைமையில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. அந்த கோரிக்கை மனுவில் ராமேஸ்வரம் நகரில் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் ஆட்டோ ஓட்டும் தொழிலையே முதன்மையான வாழ்வாதாரமாக கொண்டு வாழ்ந்து வரும் சூழ்நிலையில் தற்போது அவர்களது வாழ்வாதாரத்திற்கு அழிவு ஏற்படும் வகையில் நகரின் பல்வேறு பகுதிகளில் சில வசதி படைத்த நபர்கள் முறையான போக்குவரத்து துறை அனுமதியோ வணிக உரிமமோ இன்றி நூற்றுக்கணக்கான இருசக்கர வாகனங்கள் சுற்றுலா பகுதிகளுக்கு வாடகைக்கு விடப்படுகின்றன என்றும் அத்தகையவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட முக்கிய கோரிக்கைகள் இடம்பெற்று இருந்தன. ராமேஸ்வரம் தீவுக்குள்ள சுற்றுலா தொழிலுங்கிறது மிக முக்கியமான தொழில். ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான யாத்திரைகள் சுற்றுலா பயணிகள் வந்து போகிறாங்க. இப்படிப்பட்ட இடத்துல இந்த தொழிலை நம்பி கிட்டத்தட்ட 3000த்திற்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள், டாக்ஸி ஓட்டுநர்கள், வேன் ஓட்டுநர்கள் 3000த்துக்கு மேற்பட்டவங்க இருக்காங்க. அதே போல் டிராவல்ஸில் பணியாற்றக்கூடிய டிராவல்ஸ் ஊழியர்கள் நூற்றுக்கணக்கில் இருக்காங்க. இவ்வளவு பேருனுடைய பொழப்பையும் கெடுக்கிற விதத்தில் சில வசதி படைத்த சிலர், பேராசை பிடித்த சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, பைக்குகளை, இருசக்கர வாகனங்களை, நூற்றுக்கணக்கான பைக்குகளை, கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட பைக்குகள் இன்றைக்கி ராமேஸ்வரத்தில் ஓடுது. இதை வாங்கி வச்சு என்ன செய்கிறாங்கன்னா, வாடகைக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு வாடகைக்கு விடுறாங்க. ஒரு நாளைக்கு 500க்கும் மேற்பட்ட பைக்குகள் வாடகைக்கு விடும்போது இங்கே இருக்கக்கூடிய இதே தொழிலாக நம்பி இருக்கக்கூடிய இந்த ஆட்டோ தொழிலாளர்களுக்கும் டாக்ஸி ஓட்டுநர்களுக்கும் மிகப்பெரிய வாழ்வாதார இழப்பு என்பது தினசரி ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. இது போக சுற்றுலா பயணிகள் வர்றவங்க அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, பைக்கை வாடகைக்கு எடுத்துகிட்டு கப்புள்ஸாக அவங்க இளஞ்சோடிகள் தனியாக போகிறாங்க. போய் என்ன செய்கிறாங்கன்னா, சவுக்கு காட்டு பக்கம் போய் கடலை வேடிக்கை பார்க்க போகிறாங்க. அப்படி போகும்போது அந்த இடத்துல ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் இது ராமேஸ்வரத்தில் வாழக்கூடிய எல்லாருக்குமே இது ஒரு பெரிய அவமானம். எனவே ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரக்கூடாது. அதே மாதிரி ஓட்ட தெரியாத ஓட்டுநர்கள், அவங்க வர்றவங்க பைக் ஓட்ட தெரியாமல் என்ன செஞ்சுறாங்கன்னா, வாகனத்துக்குள்ள விட்டு விபத்துக்குள்ளாகிறாங்க. அப்படி விபத்துக்குள்ளாகும் போது உள்ளூர் ஆட்டோ ஓட்டுநர், டாக்ஸி ஓட்டுநர் பாதிக்கப்படுறாங்க. இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. இது போக என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், காவல்துறையில் நாங்கள் பல முறை இது சம்பந்தமாக பல வருடங்களாக நாங்கள் இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கணுங்கிறோம். நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி மாவட்ட ஆட்சியரை நாங்கள் பார்த்து அனைத்து சங்கங்கள், ராமேஸ்வரத்தில் ஓடக்கூடிய அனைத்து சங்கங்களும் சேர்ந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட புகார் மனு கொடுக்க வந்திருக்கிறோம். இந்த பிரச்சனையில் மாவட்ட நிர்வாகம், மாவட்ட காவல்துறை முறையான நடவடிக்கை எடுக்கலைன்னு சொன்னால் இது மிகப்பெரிய போராட்டங்கள் ராமேஸ்வரத்தில் வெடிக்குங்கிறத நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இதுக்கு பின்னால் ஏற்படக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை, ஏன்னா மோதல் போக்கு வர்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. ஏன்னா வயிற்று அடிக்கும் போது யாரும் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டான். சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் மாவட்ட நிர்வாகமும் மாவட்ட காவல்துறையும் தான் இதற்கு பொறுப்பேற்கணுங்கிறத இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்பயும் உள்ளூரில் உள்ள அதிகாரிகள், ASP, அங்கே இருக்கக்கூடிய டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் எல்லாரையும் பார்த்து அந்த வண்டியவே ஹரவ் பண்ணி நாங்கள் சிறைப்பிடிப்போம். அப்போ அவன் பாதிக்கப்பட்டவன் வருவான், அவன் ஓனர் வருவான். வரும்போது தேவையற்ற மோதல் போக்கு ஏற்படும். அதை தவிர்க்கணும்னா மாவட்ட நிர்வாகம் ஸ்ட்ரிக்டாக நடவடிக்கை எடுக்கணுங்கிறதா நாங்கள் அழிக்காதே அழிக்காதே ஆட்டோ தொழிலாளர்களின் வாழ்க்கையை அழிக்காதே அழிக்காதே தமிழக அரசு காவல்துறையே ராமேஸ்வரத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் இருசக்கர வாகன வாடகை டாக்ஸியை தடை செய். பறிமுதல் செய். சட்டவிரோத வாடகை டாக்ஸியை, சட்டவிரோத பைக் டாக்ஸியை, சட்டவிரோத பைக் டாக்ஸியை தடை செய். பறிமுதல் செய். சட்டவிரோத பைக் அனுமதி இல்லாமல், அரசு அனுமதி இல்லாமல், எந்த விதமான உத்தரவும் இல்லாமல் பைக்கு வாடகைக்கு விடுற தொழிலுங்கிறத சில பணம் படைத்தவர்கள், சுயநலவாதிகள் அவங்க நடத்துறாங்க. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களை வாடகைக்கு விடுறாங்க சுற்றுலா பயணிகளுக்கு.
இதனால கிட்டத்தட்ட ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய 3000த்திற்கும் மேற்பட்ட டாக்ஸி, ஆட்டோ, வேன் ஓட்டுநர்கள், அதே போல சுற்றுலாத்துறையில் வேலை செய்யக்கூடிய, டிராவல்ஸில் வேலை செய்யக்கூடிய நூற்றுக்கணக்கான பணியாளர்கள், கிட்டத்தட்ட 4000 பேருனுடைய வாழ்வாதாரங்கிறது இன்னைக்கு பெருசாக ராமேஸ்வரத்தில் பாதிக்கப்பட்டிருக்கு. இது போக தனுஷ்கோடியில் வனத்துறையினர் வாகனம் விடுறாங்க, கோயிலை சுற்றி விட போறாங்க. இப்படி பல வகையில் எங்களுக்கான நெருக்கடி. இதில் முக்கியமான நெருக்கடி எதுன்னா இந்த பைக் டாக்ஸி விடுறது மிகப்பெரிய நெருக்கடியா இருக்கு. இன்னொன்று என்ன செய்யறாங்கன்னா, வர்றவங்க இளஞ்சோடிகளாக வர்றாங்க, பைக்கை வாடகைக்கு எடுக்கிறாங்க, சவுக்க காட்டுக்குள்ள போய் வேடிக்கை பார்க்க போறாங்க. அங்கே ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டால் சட்ட ஒழுங்கு பிரச்சனைங்கிறது மிகப்பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக மாறும். அது போக இவங்க இல்லீகலா பைக் டாக்ஸி விடுறதுனால அரசுக்கு வரக்கூடிய வருமானம் பெரிய அளவில் கேள்விக்குறியா இருக்கு. இது சம்பந்தமாக கிட்டத்தட்ட 2-3 வருடங்களாக மாவட்ட ஆட்சியர்கிட்ட, அதே போல அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் அதிகாரிகள்கிட்ட நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்துறோம். ஆனால் அவங்க கண்டுக்கிறதே கிடையாது. அவங்க பணம் படைச்சவங்க என்ன செஞ்சுறாங்கன்னா, எங்கெங்கே அதிகாரிகள் இருக்காங்களோ எல்லாருக்கும் பணம் கொடுத்துட்றாங்க. பணம் கொடுத்து நடவடிக்கை எடுக்காம தடுத்துறாங்க. இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு அந்த வண்டிகளை பறிமுதல் செய்யணும், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். அப்படி எடுக்கலைன்னு சொன்னால் மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைங்கிறது ராமேஸ்வரத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புங்கிறது இருக்கு. அதை தயவு செய்து மாவட்ட நிர்வாகம் உருவாக்கக்கூடாது. ஏன்னா இப்பயே நாங்கள் காவல்துறை நடவடிக்கை எடுக்கலைன்னா நாங்களே மறிக்கிற அந்த பைக்குகளை சிறைப்பிடிக்கிற போராட்டங்களை நாங்கள் நடத்த வேண்டியது வரும். எனவே இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் தான் இதற்கு பொறுப்பேற்கணுங்கிறத நாங்கள் கேட்டுக்கிறோம்.